Taste the Daily. Taste the Daily. அரசியல் சாசன பிரிவு 200 குறிப்பிடப்பட்டுள்ள டிஸ்கிரிஷன் என்ற வார்த்தை தொடர்பாக ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது என அது தொடர்பான வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு வாதம் செய்து வருகிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இனி உங்களிடம். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக அரசியல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் இருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் தேதியை ஒத்திவைத்து கடந்த 10ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய இருதரப்புக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் சார்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்களானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்குகளை நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றம் செய்து விசாரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 200 குறிப்பிடப்பட்டுள்ள டிஸ்கிரிஷன் என்ற வார்த்தை ஆளுநருக்குள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை குறிப்பதாகவும் அந்த பதில் எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநர் ஒவ்வொரு முறையும் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகள் அடிப்படையில் ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டது என்றுதான் அர்த்தம் எனவும், எனவே காலாவதியான மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது அதன் மீது ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் ஆளுநருக்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முழு அதிகாரமும் ஆளுநருக்கு அரசியல் சாசனத்தின்படி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என பஞ்சாப் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தமிழக ஆளுநருக்கு பொருந்தாது எனவும் எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாக்கள் மீது ஒப்புதல் வழங்குவது, குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள 4 அதிகாரங்கள் விரிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களானது ஆளுநர் தரப்பிலிருந்து வாதிடப்பட்டு வருகிறது. வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.